இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நித்திய ஜீவனை இழந்து போவோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது. மத்தேயு 5:8 வாசி. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னைக்கு நம்ம இருதயத்தை சுத்தம் இல்லை அப்படின்னா தேவனை தரிசிக்கவே முடியாது. நித்திய ஜீவனை இழந்து போவோம். அவருடைய ராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இழந்து போவோம். அவரை காண முடியாது. இன்னைக்கு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம். தேவன் நம்ம கூட இல்லை அப்படின்னா எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் நமக்கு வாழ்வோம். லேகியோன் பிசாசு பத்தி உங்களுக்கே தெரியும். அவங்க பிடிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர், அந்த தன்னை நிர்வாணி என்று தெரியாதபடி அவர் பூமியில உள்ளாவினாரு. மலையில போய் உட்காந்துப்பாரு, குகையில போய் உட்காந்துப்பாரு, தண்ணி தானே காயப்படுத்துவாரு. இன்னைக்கு தேவனோட இணைக்கப்படல அப்படின்னா கண்டிப்பா அது யாரு கூடயோ இருக்குது. பிசாசின் கையில இருக்கும். தேவன் கையில இருக்கணும், இல்லை அப்படின்னா பிசாசின் கையில இருக்கணும். இப்ப நம்ம தேவன் கையில் இல்லை அப்படின்னா யாரோ